ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th சயின்ஸ் புக்கிலிருந்து பாக்ஸ் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சிறுத்தையானது சராசரியாக டேஸ் என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். மணிக்கு 112 கிலோமீட்டர். செகண்ட் ஒன், ரோபோட் என்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது? ரோபாட்டா என்ற செக்கோஸ்லோவியா. இதன் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என்பதாகும். தேர்ட் ஒன், நானோ ரோபோட்டுகள் அல்லது நானோபோட்ஸ் என்பவை மிகச்சிறிய அளவுடையவை. ஃபோர்த் ஒன், இந்திய தத்துவ மேதை டேஸ் மற்றும் கிரேக்க தத்துவ மேதை டேஸ் ஒத்த சிந்தனையுடன் இருந்தனர். கனடா டெமோக்ரட்டிசம். இந்திய தத்துவ மேதைனா கனடா, கிரேக்க தத்துவ மேதை எப்படின்னா டெமோக்ரட்டிசம். ஃபிஃப்த் ஒன், கனடா பருப்பொருட்களின் உள்ள சிறிய தொகை டேஸ் என்கிறார். பரமாணு. சிக்ஸ்த் ஒன், கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் பருப்பொருளின் உள்ள சிறிய தொகை டேஸ் என்கிறார். அட்டாமாஸ் அல்லது அணு. செவன்த் ஒன், துணி துவைக்கும் இயந்திரத்தில் இந்த தத்துவத்தினை பயன்படுத்தி ஈர உடைகளிலிருந்து நீரினை வெளியேற்றும் முறைக்கு டேஸ் என்று பெயர். மைய விலக்கல். எய்த் ஒன், டேஸ் என்ற முறையில் குடிப்பதற்கான நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. எதிர் சவ்வூடு பரவல். நைன்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன், நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் கிளைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும். செகண்ட் ஒன், நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது. ரெண்டுமே கரெக்டு தான். 10th ஒன், பூக்கும் தாவரம் சூரியகாந்தி. பூவா தாவரம் ரிக்ஸியா. 11th ஒன், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மூடிய விதை தாவரங்கள், விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும். 12th ஒன், ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்தவெளி தாவரங்கள், விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது. 13th ஒன், மா அப்படின்னா மூடிய விதை தாவரம். சைகஸ் திறந்தவெளி தாவரம். 14th ஒன், உலகில் மிக நீளமான நதி நைல் நதி 6650 கிலோமீட்டர். 15th ஒன், இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை 2525. டேஸ் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. தாமரை இலை. உலகில் நிலவாழிடங்கள் டேஸ் உள்ளன 28%. 18th ஒன், 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் டேஸ் ஆகும். மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள். 19th ஒன், தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் டேஸ் கொடுக்கின்றன. பாதியை. 20th ஒன், பூமியில் சுமார் டேஸ் சதவீதம் பாலைவனங்கள் உள்ளன 20%. 21, ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர். லத்திரஸ் இனிப்பு பட்டாணி. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். சிங்கப்பூரில் உள்ள டேஸ் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. ஜிராங் பறவைகள். 25, பல பறவைகள் வெளிநாடுகளான டேஸ் மற்றும் டேஸிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன.
சைபீரியா, ரஷ்யா. குளிர்கால உறக்கம் ஆமை. கோடைகால உறக்கம் நத்தை. நீர் அருந்தாத விலங்கு எலி, கங்காரு. அதிகமான புரதமுள்ள உணவு சோயாபீன்ஸ். சூரிய திரைப்பூச்சு சன்ஸ்கிரீன் லோஷன். தோலின் வைட்டமின் டி டேஸ் உற்பத்தியை குறைக்கிறது 95%. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட டேஸ் மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகிறது 20 மடங்கு. டேஸ் நிறைந்துள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம். இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. முருங்கைக்கீரை. உலகளவில் டேஸ் முருங்கைக்கீரை உற்பத்தியில் இந்தியா தான் உள்ளது 80%. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி டேஸ் மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது 14.4 மில்லியன். சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலையில் எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் பலமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. யார் சொல்லியிருக்காங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு டேஸ் என்று பெயர் ரிட்ரோ வைரஸ். கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாப்பேஜ். உலகின் முதல் கணினி நிரலர் அகஸ்டா அடா லவ்லேஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.